வணக்கம் நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் ஒரு அருமையான மூத்த ஊழிய குடும்பத்தை சந்திக்கவிருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள், அவருடைய ஊழிய பாதையில் அவர்கள் படித்த படிப்பினைகள், கர்த்தர் அவர்களை எவ்வாறு பயன்படுத்தி வருகிறார் என்ற பல கேள்விகளை அவரிடத்தில் கேட்டு நாம் பயன்பெறுவோம். அவர்களோடு கூட பேசுவோம். ஐயா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்மா. ஐயா, உங்களுடைய பேர், உங்கள் குடும்ப பின்னணி, உங்கள் அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க, அப்புறமா உங்களுடைய பள்ளிக்கூட பருவம், அதெல்லாம் எப்படி இருந்துச்சு, என்னென்ன குறும்பெல்லாம் பண்ணீங்க, எந்த காலகட்டத்தில் ஆண்டவர் உங்களை தொட்டார், எப்படி தொட்டார், எல்லாம் சொல்லுங்கய்யா. சோத்திரம். கர்த்தர் நாம் மையப்படட்டும். நான் 1950 7வது மாதத்தில் நான் இப்போ பிறந்தேன். இந்த 75 ஆண்டுகள் ஆகிடுச்சு. ஆமாம், 76 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் 8 வயசுலேயே நான் கர்த்தரை புரிந்து கொள்ள ஒரு கிருபை செய்தார். 8 வயசு. கிறிஸ்துவ குடும்பம். கிறிஸ்துவ குடும்பம் கிடையாது. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாமே பூர்வீக இந்து குடும்பம். ஓ, அதுலேயும் பயங்கரமாக மூழ்கி நிற்கிறவங்க. கேஸுனாவே தெரியாது. அவங்களுக்கு மட்டும் 8 வயசுல எப்படி தெரியும்? அதுதான் எங்கள் அக்காவுக்கு திருமணம் ஆச்சு. அப்போ அந்த ஊருக்கு நான் போகிறேன். அந்த ஊருக்கு போகும்போது அவங்களுடைய மைத்துனர், அக்காவுடைய மைத்துனர், அவர் சொல்கிறார், எனக்கு 8 வயசில் சொல்கிறார், இயேசுதான் மெய்யான தெய்வம். அப்போ எனக்கு புரியல, இயேசுன்னா அப்படி நாங்கள் இங்கே தான் இதுதானே தெரியும், எங்களுக்கு இந்து கடவுள் தான் தெரியும். அப்படின்னா அப்படின்னு கேட்டேன். அவர் தான் நம்மளை படைத்தவர் இது அப்படி க்ளீனாக சொல்கிறார். சரி வான்ட்டு அது ஆர்சி சர்ச்சுக்கு இட்டு போகிறார். சரி, அன்னைக்கு பிடிச்ச நான் 8 வயசில் அதோட நேரம் வந்தேன். எங்கள் வீட்டில் சொல்கிறேன், இயேசுனார் தான் மெய்யான தேவன். அடி உழுது. அதாவது ரட்சிக்கப்பட்டது 8 வயசில். ரட்சிப்பு தான் அதுக்குள்ளே ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டிங்க. வீட்டுக்கு வந்து இயேசுனார் தான் மெய்யான தேவன் சொல்கிறது அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, இது மாதிரி படைப்பெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது அவர் சொல்லியிருந்தார். எங்கள் அம்மாலாம் ரொம்ப இந்து வைராக்கியம். இந்த கோயிலுக்கெல்லாம் போவாங்க, கடாவெல்லாம் விட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் செய்தாங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன். அந்த சின்ன வயசில் அழுவாங்க, கடாவெல்லாம் விட்டு இதெல்லாம் பண்ணுறமே நீ சாப்பிட மாதிரியானுவாங்க. வேணாம், அது ஆண்டவருக்கு அருவருப்பானதுன்னு சொல்லுவேன் அந்த சின்ன வயசில். ஆனால் எனக்கு ஞானசானா தெரியாது, ரட்சிப்பின் அனுபவம் தெரியாது. ஆனால் இயேசு மட்டும் தெரியும். முக்கியமான விஷயம் தெரியும். ஆமாம், இயேசு மட்டும். அதுக்கப்புறம் இது 8லேருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் நான் என்ன செய்வேன்னா, அந்த ஆவடி ராமநாதன் தேட்டர் பக்கத்தில் இங்கே இருக்குது ரோமன் கத்தோலிக் சர்ச்சு. யாருக்குன்னு தெரியாது, நானே போவேன். 10 வயசு 12 வயசு வரைக்கும் அப்படியே போயிட்டு இருப்பேன். நேராக வருஷத்துக்கு ஒரு முறை போவேன். நான் கிறிஸ்துவனு யாருக்கு, எங்கள் ஊர்லேயும் கிறிஸ்துவனை யாரும் தெரியாது, கிறிஸ்துவங்களே கிடையாது. தினனூரில் 2 சர்ச் இருக்கும். ஒன்று ஆர்சி சர்ச்சு, ஒன்று சிஎஸ் சர்ச்சு, அவ்வளோதான். எங்கள் ஏரியாவிலேயே எங்கள் ஊரில் ஒரு நாள் கிறிஸ்துவம் கிடையாது. அப்போ நான் 1958 இயேசுவை நான் ஏற்றுக்கிறேன்னா இயேசுன்னா யார்? ஆமாம். அதுக்கு பின்பு இந்த சிலுவையெல்லாம் போடுவோம். இந்த சிலுவையெல்லாம் போட்டு நான் மாதா அந்த இயேசுனார் படத்தெல்லாம் வச்சுருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு ஓவர் டென்ஷன் ஆகிட்டு, நம்ம தெய்வம்னா நீ எங்கேயாவது வச்சுக்கிறேன்ட்டு இந்த நான் போட்டிருந்த சிலுவை அந்த படம் ஒரு பெரிய கிணறு, ஆழ்கிணறு. ஆனால் நான் நீந்தலாம் நீந்துவேன், சின்ன வயசில் நீந்துவேன். அப்போ எடுத்து போட்டார். நான் பார்த்தா சிலை இல்லை. ஆனால் நான் விடலை, போயிட்டு அந்த அதே கிணறுல முழுகி அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். எங்கள் அப்பாவுக்கு பெஜராயிடுச்சு, எப்படா அந்த போய் இப்படி திருத்தமாக
அப்படியே இருந்து 1972 எங்கள் ஊரில் ஒரு ஜேம்ஸ் மணவாளன்ட்டு ஒருத்தர் வந்தார். அவர் வந்துட்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி சொன்னார். இதுக்கு அதுக்கெல்லாம் வந்து எனக்கு ரட்சிப்பு அனுபவம் தெரியாது. ரொம்ப வாலிப வயசில் துடுக்காக இருப்பேன், அடிச்சிடுவேன் எல்லாருமே. நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க நாங்கள் 8 பேர், அக்கா தங்கச்சி 4 பேர், அண்ணன் தம்பிக்கு 4 பேர். அதில் நான் தான் ரொம்ப பயங்கரமாக இருப்பேன். என்னை தீர்த்தவே முடியாது. என்னை எத்தனை ஸ்கூலில் சேர்த்தாங்க. 2 வயசு தான் இருந்தார், 5 வயசில் இருந்து சேர்த்தாங்க. நான் எங்கே படித்தேன், அவங்க அடித்தாங்க பாரு டீச்சரே, பலகை தூக்கி போட்டு வந்துட்டு வீட்டுக்கு படிக்கலை. அதுக்கப்புறம் 8 வயசு ஆயிடுச்சு, எல்லாம் திட்டுறாங்க. 5 வயசில் போயிட்டு சேர்த்து நான் படிக்கலை, படிப்பேனான்னு தெரியல, ஏறல எனக்கு. திருப்பி நான் வீட்டில் வந்து அடங்க மாட்டேன், ஊரை சுற்றுவேன், பசங்களை கூட சேர்ந்து சினிமா போவேன். என்ன வயசு 12 வயசு 10 வயசுல இதெல்லாம் பண்ணுவேன். இதுக்கு பின்பு தான் அதாவது எல்லோரும் புத்திமதி சொல்லி திருப்பி 8 வயசில் 9 வயசில் திருப்பி 2வது போய் சேர்றேன் ஸ்கூலுக்கு. ஆனால் போனாலும் ஆண்டோடைய குறிப்பில் 12th அது அப்போ SSLC அது படித்து முடிச்சிட்டேன். அது கர்த்தருடைய கிருபையில் 1972 ஒரு தேவ மனுஷன் வந்தார். அவர் தான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி சொன்னார். இயேசு யார், இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன. ஆனால் ஃபஸ்ட்டில் வந்து நான் இயேசுநாத் தெரியும், ஆனால் அனுபவம் ரட்சிப்பின் அனுபவம் தெரியாது. அப்போ அவர் கிளியராக சொன்னார், இப்படி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் தெரியாது. அப்போது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிஷ்யாக இருக்கிறான், அவன் என்ன செய்யணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கணும் அவர் கிளியராக சொன்னார். அதை மனதில் வச்சு 1972 நான் அதாவது அப்போ தான் முழுமையான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற உடனே ஞானஸ்நானம் எடுக்கிறேன். அதே 1972 ஞானஸ்நானம் எடுத்துகிறேன். நான் எடுத்துகிட்ட பிற்பாடு எங்கள் வீட்டில் எல்லாருமே பயங்கரமான இந்து. எங்கள் அக்கா எல்லாமே முதல்ல எங்கள் ஊரில் சின்ன குக்கிராமம் தான், அது கொட்டாமேடுன்னு ஒரு ஊர். அது என்னாச்சுன்னா ஒவ்வொரு வீட்டுக்காக போய் சர்ச்சை ஆண்டவர் சுற்றி சொல்கிறதுக்கு ஆரம்பித்தேன். இதில் இன்னொரு ஒரு கூத்து என்னன்னா, என் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் வந்து SSLC படிச்சுட்டேன், ஆனால் ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் 8 பேர் இல்லை. நான் வேலைக்கு போகிறேன், இந்த கூலி வேலைக்கெல்லாம் போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னை கிண்டல் பண்ணாங்க. நீ தான் ஏசுநாதர் ஏற்றுக்கிட்டிய, வீட்டுக்கு என்ன வேலை கிடைக்கல, எங்களை கூட வேலைக்கு வரேன்னு கிண்டல் பண்ணாங்க. அவங்களோட சொன்னேன், இன்றைக்கி தான் உங்களோட வேலைக்கு வருவேன், நாளைக்கு பாரு எங்கே சப்பா எனக்கு வேலை தருப்பேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு வீட்டுக்கு வரேன். ஆண்டவரே இப்படி சொல்லிட்டாங்க, வருத்தத்தோடு வரேன். டிவிஎஸ்சில் எனக்கு வேலை வந்துக்குது. மறுநாள் எனக்கு வேலை நீ வாங்கினேன். எங்கள் மாமா வந்து டிவிஎஸ்சில் வேலை செய்துக்கிறாரு, அவர் சொல்லியிருக்காரு. மறுநாள் நான் வேலைக்கு போயிட்டேன். 1972 வேலைக்கு போகிறேன். போனதே எனக்கு அப்பாயின்மெண்ட்டு. என்ன கூட வேலை செய்கிறவங்களாம் அந்த டேங்க் பேட்ரி, ஐசெப் அவங்களாம் வந்து 100 ரூபாய் 200 ரூபா தான் வாங்குவாங்க. ஆனால் நான் போன உடனே 500 ரூபா ஸ்டார்டிங் 1972. ஆமாம். அப்படி ஒரு சவாலாக இந்த ஜனங்க சொன்னாங்க. அதான் சொன்னேன், பார்த்தீங்களா நீங்கள் சொன்னீங்களே எங்கள் ஆண்டவர் பார், மறுநாள் எனக்கு வேலை வந்து எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி சில நிறைய காரியங்களை என்னுடைய மாற்றம். எங்கள் அம்மா அப்பாலாம் பூர்வீக இந்துன்னு சொன்னல, எங்கள் அக்காவங்களும் கொடுத்துட்ட இடத்துல என்ன ஃபாலோ பண்ணி இப்போ என் தம்பியே இப்படி இருக்கிட்டானே அப்படி சொல்லி ஒருத்தராக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தராக மாற ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஆவித்தை எப்போ ஆரம்பித்தனோ அப்போவே ஆண்டவருக்காக அதிகமாக எங்கள் ஏரியாவிலே சுற்று வட்டாரம் நாங்கள் ஒரு அதை ஒரு 10 பேராக போவோம் வாலிபெல்லாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணிட்டு என்ன கூட ஒரு 10 பேர் வாலிபரை வாங்கிட்டாங்க. ஒவ்வொரு ஊருக்காக போவோம் பாருங்க, ஒவ்வொரு கிராமம் போவோம். கிராமப்புறம் போகும்போது நாங்கள் ஒரே ஒரு பாட்டு தான் போனோம், இயேசு கிறிஸ்து மாறாத. அந்த பாட்டு பாடுவையா பிசாசு விழுந்து தெரியுமா, ஐயோன்னு எங்களுக்கு ஒன்றும் எந்த அனுபவம் தெரியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படி பார்த்து எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க. ஒரு ஆள் சொன்னான், ஒரு இடத்துல போனோம், ஏசு நான் என்ன ஏன் சொல்லாதேன்னு சொன்னான். அவன் சொன்னான், அந்தால நான் வந்து 18 வருஷமாக எனக்கு இந்த வயிற்று வலி, ஏசுநாதர் பற்றி சொல்கிறிய, இந்த ஏசுநாதர் நான் ஏறாத மலை கிடையாது,
நான் போகாத கோயில் கிடையாது. நான் தற்கொலை கூட போயிட்டேன். நான் இயேசுநாதர் குணமாக்கூட நான் சொன்னேன், நிச்சயம் குணமாக்கார். குணமாயிட்டோம். அடுத்த வாரம் வர நீ உங்களுக்கு சரியாயிடு போதுட்டு ஜெபம் பண்ணிட்டு சிம்பிளாக தான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்த வாரம் போகிறோம். இவன் ரெடியாக இருக்கான். ஓஹோ, இவன் நம்மளை அடிக்கணும், அடிக்க இப்படி போகிறோன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து காலம் வேறான். உங்கள் இயேசுநாதர் போகிற தெய்வம் வேறு இல்லை. ஓ, இவ்வளோ அருமையான தெய்வத்தை அன்றைக்கி நீ இயேசுநாதர் நான் சொன்னேன், என் வயிற்று வெளியே போச்சு. இப்படி கர்த்தர் பெரிய மிராக்கிள் செய்ய ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் 1978 தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஓகே, இந்த அம்மா அம்மா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் குடும்ப பின்னணி, உங்கள் பேர், உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமா, நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க எல்லாம் சொல்லுங்கள். நான் வந்து சின்ன பிள்ளையிலே இயேசு கிறிஸ்தனான்னு தெரியாது. எங்கள் அப்பா ஒரு ரயில்வே ஸ்டாப்பாக இருந்தாங்க. நான் வந்து 61 பிறந்தது. 69 என்னாச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதனால் பக்கத்தில் ஒரு சிஎஸ் சபை இருந்துச்சு. நாங்கள் அப்போ அயனவரத்தில் இருந்தோம். அப்பா வந்து ரயில்வேல இருக்கிறதுனால அயனவரத்தில் இருந்தோம். அப்புறமா தான் எங்கள் அப்பா பாடியில் வந்து இடம் வாங்கி ஒரு பெரிய 12 சென்ட்டில் இடம் வாங்கி வீடு கட்டினாங்க. அப்போ நாங்கள் அங்கேயும் இருப்போம், இங்கேயும் இருப்போம். ஆனாலும் அங்கே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மோசமான நிலையில் வந்துட்டாங்க. எங்கள் அப்பா எவ்வளோ பார்த்துட்டாங்க, ஆனால் குணமாகல. ஆனால் எனக்கு அவ்வளோ கொஞ்சம் தேவனுடைய அறிவு எனக்கு கிடையாது, ஏசப்பாவுடைய அன்பு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா கூட சிஎஸ்சிக்கும் போவேன். ஆனால் எங்கள் அப்பா நல்ல ஒரு முருக பக்தன் உள்ளவர். அவர் பயங்கரமாக இந்த புரட்டாசி மாதம் அமாவாசை கிருத்திகன்னா பயங்கரமாக செய்வாங்க. அதுலேயும் இருப்பேன், நான் இதில் இருப்பேன். சின்ன பிள்ளை தானே, ஏசப்பா பற்றி எனக்கு தெரியாது. அதில் எல்லாத்துலேயுமே நான் ஒன்றாவே கலந்துக்கினேன். ஆனால் அதிகமாக தெய்வ பக்தி எங்கன்னா அந்த இந்துக்களில் தான் இருந்துச்சு. எங்கள் அப்பா என்னை அதிகமாக நேசிப்பார். ஏன்னா நல்லா அப்போவே இந்துக்களில் ரொம்ப பக்தியாக இருப்பேன். காலையில் எழுந்து அதுக்கு முன்னாடி போயிட்டு மணி அடிச்சுக்கிட்டு அதுக்கு நல்லா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எங்கள் அப்பா ஒரு இதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. சின்ன பிள்ளைவே எனக்கு ஒன்றும் தெரியாது, அங்கேயே இருப்பேன். இன்னொரு ரூமில் ஒரு இயேசு கிருஷ்ணனுடைய படம் இருக்கும். அங்கே வந்துட்டு மாத மணி உருட்டுவேன். ஒன்றுமே தெரியாது, அங்கேயும் போய் உருட்டுவேன், இங்கேயும் வந்து பண்ணுவேன், எல்லாத்தையும் செய்வேன், ரெண்டுத்தையும் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இயேசு கிருஷ்ணன் யாருன்னு எனக்கு தெரியாது. நல்லா ஃபாதர் இந்த சாமியாருங்க மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் போனேன்னா கூட பக்தியாக போவேன். எப்படின்னா எங்கள் அப்பா வச்சுருக்க அந்த பட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஸ்கூல் பசங்கள்லாம் எனக்கு கேலி பண்ணுவாளுங்க, இது என்னடி நீ அங்கே இருக்க இங்கே இருக்க இப்படி இருக்கே மாறி மாறி இருக்கேன்னு. போ, எல்லா கடவுளும் ஒன்று தான் ஆம்ட்டு நான் சொல்லி அப்படியே ஞானம் இல்லாமல் நடந்து எப்படி இருந்தேன். அப்படி சில காலம் சென்ற பின்பு அம்மாவுக்கு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும்போது ஒரு நாள் நானும் எங்கள் அம்மாவும் அப்போ இங்கே வந்துட்டோம், நாங்கள் இந்த பாடிக்கு வந்துட்டோம். அப்போ வந்துட்டு இருக்கும்போது நானும் அம்மாவும் வெளியில் போகும்போது எங்கள் அம்மா வந்து சொந்தக்கார் ஒருத்தர் இருந்தாங்க மன்னர்பட்டையில். எங்கள் அம்மாவுக்கு மாமா, அவர் சிஎஸ் ஃபாதர். அவர் ஃபாதராக இருந்தார். அதில் அவர் என்ன பண்ணார், நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, இங்கே வாங்கினார். ஆனால் அங்கே போய் எங்கள் அம்மாவுக்கு குணமாகலை. சர்ச்சுக்கு போவாங்க, ஆனால் சுகம் கிடைக்கல. சரி, நாங்கள் ஒரு நாள் வந்துட்டு கடைக்கு போனோம். போன வழியில் ஒரு ஐயா வந்தாங்க. வந்துட்டு என்ன, எங்கள் அம்மா அயனவரம் தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா அயனவரத்தில் இருந்ததுனால. என்னம்மா எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்டாங்க. நாங்கள் இது மாதிரி வெளியே போகிறேன், எல்லாம் எப்படி இருக்கேன் ஐயா, என் உடம்பு தான் இது மாதிரியே இருக்குது, நான் இந்த சிஎஸ்சி கூட நான் போகிறேன், எனக்கு ஒன்றும் குணமாகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்ன. அப்பா அவர் தான் ஆரோன் அப்பாவும் எங்களை சந்தித்தார், வயலட் ஆரோன் அவங்க. அவர் நீங்கள் நம்ம சபைக்கு வாங்க, முகப்பேருக்கு வாங்க, அம்மாட்ட சோம் பண்ணுங்க, நல்லா ஆகிடும்னு சொன்னாங்க. அதோடு நாங்கள் என்ன பண்ணோம், முகப்பேருக்கு போனோம். அங்கே போய் அம்மாட்ட நாங்கள் ஒரு 2 நைட்டு அங்கே தங்கி ப்ரேயர் பண்ணி, அப்போ ஏசப்பா நல்லா எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்துட்டாங்க. முதல்ல எங்கள் அம்மா ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது. ஆனால் எனக்கு நான் சின்ன பிள்ளையாக இருந்ததுனால எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த நேரத்தில் திடீர்னு எங்கள் அப்பா 72 இறந்துட்டாங்க. அவர் இறந்தோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் அப்பா நல்லா கை நிறைய சம்பளம் வாங்கினவர், சொந்த பந்தம்லாம் அப்போ நல்லா. அப்போ எனக்கு அவ்வளோ ஒரு அறிவு தெரியாது, சின்ன பிள்ளை தானே, பணம் என்னான்னு தெரியாது, எந்த அருமையும் தெரியாத நான் வாழ்ந்துட்டேன். அந்த நிலையில் இருக்கும் போது தான் நான் அங்கே போன பிற்பாடு தான் சில சத்தியத்தெல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். அப்புறமா தான் எங்கள் அப்பா இறந்த உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தருக்குள்ளே நல்லா ரட்சிப்புக்குள்ளே வந்ததுனால அவங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்து, அந்த ஒரு ரூமே இருக்கும், அந்த பூஜை ரூமே இருக்கும், அந்த படத்தெல்லாம் எடுத்து போட்டு எங்கள் பாஸ்டம்மா வந்து ப்ரேயர் பண்ணாங்க.
ப்ரேயர் பண்ணோடனே அந்த படத்தெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி பக்கத்தில் ஒரு குளம் இருந்துச்சு, அதுக்குள்ளே தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ரூமை ஜப ரூமாக மாற்றிட்டோம் ஆண்டோடைய கிருபையினால். ஆனால் எனக்கு இயேசு சாமியை பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு அது மேலே என் சின்னம்மா இதெல்லாம் தூக்கி போட்டிங்களே, அப்பா போயிட்டானா நான் பார்த்துக்க மாட்டேன்னான்ட்டு கூட நான் அம்மாட்ட சொன்னேன். அதெல்லாம் தெய்வம் இல்லைம்மா, இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு தெய்வம். எங்கள் அம்மா நல்ல ஃபெய்த்து, அப்போல்லாம் நல்ல கர்த்தருக்குள்ளே வந்துட்ட பிற்பாடு அவங்களுக்குள்ளே இருந்த அந்த பிசாசு அவங்கள விட்டு கடந்த பிற்பாடு நல்லாயிட்டாங்க. ஆண்டவர் நல்ல சோத்தை கொடுத்துட்டாங்க. அதனால் எங்கள் அம்மா ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் அந்த படத்தெல்லாம் எடுத்து போட்டாங்க. அதான் எனக்குள்ளே அது கொஞ்ச நாளாக அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனாலும் ஏசப்பா என்னை விடலை, என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு கர்த்தருடைய கிருபையினால். அப்புறமா நான் கொஞ்சம் பெரிய 75 நான் நல்லா சத்தியத்தை கேட்க ஆண்டோடைய வார்த்தை எனக்குள்ளே போக போக இயேசு தான் மெய்யான தேவன் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டு ஆனால் வாரம் தவறாமல் நான் சர்ச்சுக்கு போயிடுவோம். அதே போல் இயேசு கிறிஸ்து நான் ஒரு தரிசனம் கண்டேன். சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது நியூ இயர் வந்தது பார்த்தீங்களா, பழைய வருடம் புதிய வருட ஆராதனை. அந்த நேரத்தில் நான் ரொம்ப அழுதுட்டேன் எங்கள் அப்பாவை நினச்சி. எங்கள் அப்பா கூட இல்லாமல் போயிட்டாங்களே ஏசப்பா, எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டீங்களே, இனி எனக்கு எந்த அப்பா இருக்கிறாருன்னு சொன்னோன்னே அப்போ தான் ஒரு தோட்டம், இருளடைந்த ஒரு தோட்டம் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதில் ஒரு பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை இது வரைக்கும் நான் பார்க்க முடியல. அப்படி ஒரு தரிசனம் கொடுத்து கர்த்தர் என்னை சொட்டார். அதுலேருந்து அந்த பாரம் என்னை விட்டு போயிடுச்சு. அப்பா என்ற ஒரு பாரம், தகப்பனுக்குள்ளே இருந்த கவலை பாரங்களெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. எனக்கு இனி ஏசப்பா தான் எனக்கு அப்பா ஆன்ட்டு அதோடு அவரை பிடிச்சது தான் சின்ன வயசுலே பிடிச்சிட்டிங்க. இப்படி ஒரு இன்னொரு கிறிஸ்தவருக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி இப்போ அப்பாவும் இல்லை, அந்த சூழ்நிலை எப்படி அமைஞ்சுது? அதாவது எங்கள் அண்ணன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சார். அவர் வந்து என்ன செய்தார், அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன சார், இவங்க வீட்டு வாடகை வீட்டில், அவர் வந்து இவங்க வீட்டில் வாடகை இருக்கிறார். எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்டு அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு நல்ல பெய்த்தான ஒரு பொண்ணு இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் தம்பிக்கு செட் ஆகும்னு சொன்னாங்க. எங்கள் அண்ணன் தான் என்ன செய்தார், இந்த மாதிரி போய் காட்டினார். எனக்கு என்னப்பா பிடிச்சிருக்குதா, சரி எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி தான் 1978 தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆச்சு. அதாவது நான் வந்து ஆண்டவருக்காக ரொம்ப என்ன சொல்கிறது, எப்படியாவது ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும் கத்திரிக்காகன்னு சொல்லிட்டு அதிகமாக ஊழியத்துக்காக போயிட்டு இருப்பேன். இப்படி எங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 4 பசங்க பிறந்துட்டாங்க. முதல்ல பெண்ணு தான் பிறந்தாங்க, 2வது 3 ஆம்பளை பசங்க, மொத்தம் 4 பேர். அப்படி பிறந்து இருக்கும்போது நான் ஒரு நாள் என்ன செய்தேன்னா, மிஷினரி ஊழியத்துக்காக பிளெஸிங் யூத் மிஷனில் போனேன். அந்த மிஷினரி இதெல்லாம் பார்த்தேன். ஆனால் வேலை செய்துங்கிறேன், டிவிஎஸில் வேலை செய்துங்கிறேன். அது பார்க்கும்போது இவங்களுடைய இதெல்லாம் சுச்சுவேஷன்லாம் பார்த்தேன். மிஷினரி இதில் அந்த மைசூர் இதெல்லாம் அந்த இதுக்கு போயிட்டு பார்க்கும்போது அவங்களுடைய கஷ்டம், அந்த மிஷினரியுடைய படுற கஷ்டம் பாடுகள் பார்த்த உடனே நேராக வந்தேன். 1972 மிஷினரி ஃபீல்டில் வந்தேன். அதை பார்த்த உடனே 1992 வேலையை ரிசைன் பண்ணுறேன். என்னை பார்த்து சொன்னேனுங்க, டே இவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு, எங்கிட்ட 50 பேர் இருப்பாங்க, என்ன கூட 50 பேர் சேவல் விடுவேன். என்ன கூட இருந்தால் அத்தனை பேர் இந்து பசங்க. அவங்க சொல்லணுங்க, ஏசுனா இப்படின்னு அவனுங்க என்ன கிண்டல் பண்ணுங்க, அது இப்படி. ஆனால் சொல்லுவேன், ஏசுனார் தான் மெய்யான தெய்வம். அவங்களுக்கு சொல்கிறதுனால அவங்களுக்கு கோபமாகிடும், ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நான் விட மாட்டேன். அந்த 50 பேர் என்ன கூட அந்த 50 பேருமே ஆண்டவர்களை கொண்டு வந்துட்டேன். ஒருத்தரையும் விடல. அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணும்போது அவனுங்கெல்லாம் கோவப்பட்டானுங்க, டே உனக்கு பைத்து முடிச்சிச்சுடா, நீ என்ன செய்யப்படுற, நடுத்தவில் நிற்க போகிறான். நானுங்க ரிசைன் பண்ண பிறகு கம்பெனியில் ரிசைன் லெட்டர் கொடுத்தா அவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. எப்பா யோசித்து சொல்லு, ஒரு வாரம் ஒன்று டைம் கொடுக்குறேன்னு. எங்கம்மா ஒன்று கேட்டேன், வேணாப்பா ஏன்னா 4 பசங்க இருக்குது, நீ ஏன்னு இந்த அம்மா சொல்லிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன சொன்னேன்னா, ஒரு வாரம் உனக்கு டைம் தரேன், நீ ஜெபம் பண்ணிட்டு. ஒரு வாரம் பொறுத்து இவங்க ஜெபம் பண்ணி என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஏதோ ஒரு ஆண்டு ஒரு சப்பனை கொடுத்துருக்காரு பொழுது, எனக்கு ஏதோ ஒரு பயங்கரம் நடக்குதுன்னு. உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, ரிசைன் பண்ணிவிடு, ஆண்டவர் என்னோட பேசிட்டாரு சூப்பர் அப்படி சொல்லி இந்த அம்மாவை சொல்லிட்டாங்க. வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு வரும்போது என்ன சொன்னானுங்க, அந்த என் ஃப்ரெண்ட்லாம் சொன்னால், நீ நடுத்தல நிற்க பாரு, பைத்தியமாச்சு அவ்வளோதான். அதுதான் ஒரு சவால் விட்டு வந்தேன். என்னென்னா, இது வரைக்கும் பிச்சைக்காரங்க வேலை செய்தேன் நான், இனிமேல் தான் நான் ராஜாவுக்கு வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்.
சொல்லிட்டு வரும்போது இந்த அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா இது வரைக்கும் நான் செய்த வேலை வந்து பிச்சைக்கார வேலை தான், ஆனால் இப்போ செய்ய போகிறது ராஜா விட்டு வேலை அப்படி சொல்லிட்டு வந்து என்ன செய்தேன், எனக்கு வந்து பணம் ஒன்று நிறைய கொடுக்கல. ஒரு 62,000 தான் கொடுத்தாங்க அந்த கம்பெனியில். 62,000 கொடுத்தா அதை என்ன செய்தேன் தெரியுங்களா, தம்பி அழறான், இந்தமாரி வந்துட்டியே எனக்கு ஒரு எதுக்கும் வேலை இல்லைன்னு. 40,000 கொடுத்து அவனுக்கு டிராக்டர் வாங்கி கொடுத்துட்டேன் அந்த 62,000. மீதி 22,000 மிஷினரிக்கு ஒரு பார்ட்டு அனுப்பிச்சிட்டேன். ஒரு பார்ட்டு ஒரு ஊழியக்காரர் கஷ்டப்படுறாரு கொஞ்சம் கொடுத்துட்டேன். ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். பேங்க்கில் 10 பைசா கிடையாது. கொஞ்சம் பணம் எடுத்து 4 பைபிள் வாங்கினேன். 50 ரூபா பைபிள். பசங்களுக்கு நிற்க முட்டி போட்டு சொன்னேன், டேய் உங்கள் அப்பா இது வரைக்கும் வேலை செய்து இதுதான் உங்களுடைய பொக்கிஷம் என்று சொல்லிட்டு ஜெபம் மட்டும் அந்த ஆளுக்கு ஒரு பைபிள் கொடுத்துட்டேன். அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் மகளுக்கு வந்து கல்யாணம் இதாகிடுது, நிச்சயம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அம்மா தான் சொல்கிறாங்க, பேங்க்கில் 10 பைசா கிடையாது, எப்பா ராஜா விட்டு பேர்லன்னு சொல்கிறிய. ஸோ நிச்சயதாரம் பண்ணிடுச்சு. அப்புறம் இது அந்த கோட்டு ஷூட்டுக்கு பணம் கொடுக்கணும். அன்றைக்கி 20,000 நம்ம கொடுப்பாங்களாம். ஆனால் இந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு அம்மா, இப்போ சொல்லுப்பா ராஜா விட்டு பிள்ளை, இப்போ கொடுப்பா, இப்போ 20,000 வேணும், வெயிட் பண்ணு. நான் வந்து என் பேங்க்கு பரலோக பேங்க்கு, என் பேங்க்கு காலியாகாது பாரு என்ன ஜோம் பண்ணேன். நான் எதுக்குமே எப்பவுமே எங்கே போக மாட்டேன், யாரும் தேடி போக மாட்டேன், நான் யார் பின்னாடியும் போக மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கர்த்தர் தான், எனக்கு தேவையெல்லாம் கர்த்தர் தான். என்னுடைய தேவைன்னா கர்த்தர் பார்த்து தான் போவேன். அப்போ தான் அப்படி தான் என்ன போய் ஜோம் பண்ணேன். சாயந்தரம் பார்த்தா ஒருத்தர் வராங்க, ஐயா கொஞ்சம் ஜோம் பண்ணுனாங்க. ஜோம் பண்ணேன், ஐயா ஒரு சின்ன காணிக்கினாங்க. பார்த்தா நான் என்ன அமௌண்ட்டோ வந்துருச்சு. பார்த்துக்கம்மா என் பேங்க் எங்கேருந்து வந்து பார்த்துக்க. அந்த காலத்தில் 20,000னா எவ்வளோ பெரிய காசு. அந்த காலத்தில் அது காணிக்கையை கையில் வந்து கொடுப்பாங்களா, கொடுத்துட்டு போகிறாங்க. அதுவும் அப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம், ஒரு பெரிய புகழ்பெற்ற ஊழியர் அப்படின்னா கூட ஏதோ வந்து பார்த்தாங்க ஏதாவது. ஆமாம், நீங்கள் அப்போ தான் உங்கள் ஊரில் ஆரம்பிச்சிருக்கீங்க ஊழியத்தை ஆரம்பிச்சியா. எங்கள் ஊரில் இன்றைக்கி 85% கிறிஸ்துவன் ஆகிட்டாங்க. ஒரே ஒரு கிறிஸ்துவம் கிடையாது. நான் ஆரம்பித்து இது மட்டும் இல்லையா, ஆரம்பித்து நான் போகிற இடமெல்லாம் எங்கள் சொந்த பந்தத்துக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன், சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அவங்களே தேடி வந்தாங்க. ஒரு முறை எங்கள் பக்கத்தில் பெருமல்பட்டினம் ஒரு ஊருக்கு என்னை தேடி வந்தாங்க. 1992 இந்த கதை சொல்கிறேன் நான். எப்போ எங்கள் வீட்டில் வந்து முன்னுக்கே வர முடியல, ஒரே போராட்டமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்துட்டு ஆளுங்களே இதுவும் இல்லை, இவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆயிரங்க எங்கள் அண்ணி, அவங்க அண்ணன், அதாவது அப்பா பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி. நானும் 2 பேர் ஊழியக்காரர் போய் அங்கே ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணும்போது நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிறீங்க, என் கண்ணு முன்னே பார்க்குற இந்த தகுடெல்லாம் வெளியே எரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் சூப்பராகி அவங்கள, ஐயா நான் சர்ச்சை கட்டி கொடுக்குறேன், அவங்க இடத்துல சர்ச்சை கட்டி கொடுத்தாங்க. இப்படி தான் எங்கள் ஊழி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 இடத்துல இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் என்ன செய்யலைன்னா, யார்கிட்டையும் போய் இது வேணும் அப்படின்னு நின்னதே கிடையாது. எனக்கு தேவையானா கர்த்தரை தான் பார்க்குறது. இதுதான் இது அது மட்டும் வந்து அதான் நீங்கள் சொல்லிட்டு தான் வந்தீங்க இல்லையா, இவ்வளோ நாள் பிச்சைக்காரன்ட்ட வேலை செஞ்சேன், இன்னும் பெரிய ஆள்கிட்ட வேலை செய்கிறேன். இன்னும் அது அந்த விசுவாசத்தை ஆண்டர் பார்க்குறாரு. அதனால தான் உங்களை ஆண்டர் கைவிடலை. ஆமாம், ஆமாம், சோதரம். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் ஊழியத்து 22 வயசில் வந்தீங்களா ஊழியத்துக்குள்ள? ஆமாம், 22 வயசில் ஃபுல் டைம் 22 ரட்சிப்பு, 72 ரட்சிப்பு நண்பு அப்போதுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போவே ஒரு வேலை செஞ்சுட்டே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். ஊழியம் ஆமாம், வேலை செய்துக்கினே முழு நேர ஊழியம் 92 ஆமாம். சரி சரி. 72 ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஊழியத்தை. நாங்கள் தான் சொல்கிறோமே, ஒரு பேட்சே இருக்காங்களா கூட, ஒரு 10 பேர். அதான் உங்கள் பேச்சுலருக்கு அத்தனை பேரும் நடத்திட்டேன்னு சொல்கிறீங்களே. எங்கள் ஏரியாவில் நடத்திட்டீங்க, பேட்சையும் நடத்திட்டீங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாம் பூர்வீக இன்னும் பூரா ரசிக்கப்பட்டோம். ஆமென். அத்தனை இன்றைக்கி எல்லாம் இருந்துச்சு, வயலால் இருக்காங்க எல்லாமே. என் தங்கச்சி பசங்க, எங்கள் அண்ணன் பசங்க எல்லாமே எந்த ஒரு குறையும் இல்லை. அத்தனை பேர் ஊழியத்துக்கு. இப்போ என் பிள்ளைங்களை கூட அவனை சொல்லிட்டு எல்லோரும் படிக்க வச்சேன். டேய் வேலை வேணாம், 1 கோடி ரூபாய் கூட வேலை வேணாம், கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சுட்டு போங்க. எல்லோரும் வேலை. இப்போ எங்கள் பையன் ஒன்று, மூத்த பையன் ஒருத்தன் தான், அவன் வந்து இப்போ 50,000 அவனுக்கு கொடுக்குறேன்ட்டு அந்த இவர் ஓனர் சொல்லிக்கிறாரு. நான் சொன்னேன், வேணாப்பா நீ ஊழியம் ஃபுல் டைம் வந்துடு. ஃபுல் டைம் 4 பேரும் ஃபுல் டைம். பிரைஸ் தி லார்ட். மக தான் மூத்துவா,
ஒரு அங்கே நம்ம அப்போஸ்தலர் சர்ச் தெரியுங்கள்ல, அவர் சபையில் அவர் இதுவாக இருந்தார். அவருக்கு தான் நாங்கள் எங்கள் மகளை கொடுத்தோம். ஓகே. அது கல்யாணத்துக்கு கூட பாருங்கள், ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். கல்யாணத்தில் காசு கிடையாது. கல்யாணம் ஆரம்பிக்கணும். இப்போ அந்தமாரி ஆச்சுல, அந்த இதுக்கு கல்யாணத்துக்கான பொருளெலாம் வாங்கணும். கிட்டத்தட்ட ஒரு முறை மட்டும் ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னா, மகளுக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டே இப்போ நான் சொன்னேன், ஆமாய்யா அந்த பொருள்லாம் வாங்கணும் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். ஆனால் அதோட அவர்கிட்ட மறந்துட்டேன், நானும் மறந்துட்டேன். நான் ஒரு நாள் ஒரு அம்மா இட்டுன்னு போனேன் அங்கே மெட்ராஸுக்கு பொருளாக வாங்கணுன்ட்டு. பொருளை வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டா கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் பில்லு போட்டான். என்கிட்ட பைசா கிடையாது. பைசா கிடையாது. நான் தான் சொல்லியிருக்கேன்னே, நான் ராஜா விட்டு பிள்ளைன்னு. 75,000 ரூபாய் பில்லு போட்டால் அந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் வருது. என்னடி ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருந்தார், நீ ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டேன், இப்போ தான் வாங்கியிருக்கிறேன், 75,000 ரூபா பில் போட்டுக்கிறான்னு, நீ பொருள் எடுத்துமோ நான் கொடுத்துக்கிறேன்ட்டார். எவ்வளோ பெரிய அதிசயம். காசு இல்லாமல் 75 ரூபாய்க்கே ஆர்டர் பண்ண மாட்டாங்க. எப்படிங்க இவர்? பயங்கரமான ஆள் அவர். இல்லை ஆக்சுவலாக ஆண்டவர் அப்படி தான் நம்ம சொல்கிறாரு. நம்மளும் தமிழ் தான் எழுதிருக்குது, நமக்கும் அப்படி தான் புரியுது. ஆனால் அது வாழ்க்கையில் செய்யறதுக்கு எல்லாராலையும் முடியாது. ஸோ விசுவாச மாவீரர். ஏன்னா எங்கள் அம்மாலாம் ஊழியத்துக்கு அனுப்பலை. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பாடுமா. ஏன்னா எங்கள் வயலட்டாருன்னு கூட இருந்து அவங்க பாடெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் பயம்தான். ஊழியன்னா பாடு. இவங்களுக்கு நல்ல ஒரு விசுவாசம், நல்ல தைரியம். ஒரு இவர் ராஜாவோட புள்ள அப்படின்னு அவருக்கு மனசுல போய் நல்ல தைரியம் எல்லாமே இருக்கு. இன்ன வரைக்கும் அப்படிதான். இன்ன வரைக்கும் இவர் 10 வயசுல கிணத்துல குதிச்ச ஆளு இன்னும் மாறலன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஆண்டவர் தான்ட்டு துணிச்சலா இருக்கிறவரு. ஆனா அப்படிதான் ஆண்டவர் நம்பர் சொல்றாரு, இந்த சிறு பிள்ளையை போல நீங்க மாறுங்கன்னா அந்த குழந்தை சந்தேகப்படாதுல்ல. இப்போ நான் எனக்கு என் பொண்ணுக்கிட்ட வந்து நான் தான் பெரிய ஆளுன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்க விவரமா நம்ப மாட்டேங்குங்க. கொஞ்சம் ஒரு 5 வயசு சொல்லியிருந்தா நம்பி இருக்கும் இல்லையா? அந்த பிள்ளை நம்பும், சந்தேகப்படாமல் அப்பா தான் இப்போ அந்த ஊர்லேயே தலைன்னு சொன்னாலும் அது நம்பும். அந்த மாதிரி இவர் வந்து அந்த குழந்தை விசுவாசத்தை அப்படியே காத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் பெரிய விஷயம். நம்ம இவர்கள் சிந்தனையினால் வீணராய் போனார்கள்னு ஒரு வசனம் இருக்கும். நம்ம யோசிச்சு என்ன ஆனது இருக்குன்னா, யோசிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விசுவாசம் நிறைய இருந்திருக்கும். ஒரு அரை மணி நேரம் யோசிச்சு விசுவாசம் காலியாக இருக்கும். வசனத்தை படித்தவனே ஒரு விசுவாசம் இருக்கும். யோசிச்சு அரை மணி நேரம் யோசிச்சு விசுவாசம் காலி. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் யோசிக்க மாட்டாரு. வசனத்தை படிச்சுட்டு அதான் நான் கிடையாது, தேவையில்லைன்ற. அது தேவையானது ஒன்றே, ஆண்டவரும் வசனம் தான். இந்த மூளையை கைட்டி வச்சுட்டா நம்மளும் அறிவாளி ஆகிடுவோம். நம்ம அறிவாளின்னு நினச்சி யோசிச்சு நானும் ஆண்டோடைய பாதத்தில் நல்லா ஜெபிப்பேங்கய்யா. 4 பிள்ளைகளுக்காக நான் நல்லா ஜெபம் பண்ணுற பழக்கம் தான் எனக்கு. ஆண்டவர் தஞ்சோன்னு வாழ்ந்துட்டோம் நாங்கள். எந்த இதுவும் எங்கே அந்த பழக்கம் கிடையாது. எங்கே போகிறது வருதெல்லாம் ஒன்லி ஆண்டோடைய பாதம் தான். நீங்கள் சொன்னது போல பிள்ளைகளை கர்த்தர் கூட வளர்த்துட்டோம். நைட்டில் இவங்க என்ன செய்வோம்னா, இவங்களோட ஒரு பியூட்டி, நான் தூங்குவேன், மணி 12 இருக்கும், இந்த 4 பசங்க மேலே கை வைப்பாங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைங்க வருங்காலத்தில் ஊழியத்துக்கு வரணும், உங்களுக்கு பிரியமாக இருக்கணும், இப்படி சொல்லுவாங்க. அந்த விசுவாசம் இன்னைக்கு 4 பசங்களும் ஊழியக்காரங்க. ஒவ்வொருத்தரும் 2 ஊழியம் பண்ணுறாங்க. எனக்கு இரவெல்லாம் பகல் மாதிரியா நல்லா ப்ரேயர் பண்ணுவேன் என் பிள்ளைகளுக்காக. அந்த கத்தர் கிருபையில் 4 பிள்ளைகளும் ஊழியக்காரங்களாம் கடவுள் கொடுத்துட்டாரு. ஆமாம், எங்களுக்கு வந்து பணக்காரங்க நீங்கள் தான். இப்போ என் மக காரைக்குடியில் இருக்கா. அவள் தனியாகவே ஸ்ரீலங்கா போயிட்டு பைபிள் ஸ்டடி 1 மாதம் இருந்து படிச்சுட்டு வந்திருக்கா. அந்த அளவுக்கு அவங்க அப்பா உள்ள தைரியம் அவளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனால் நானே ரொம்ப ஆண்டவர் இதெல்லாம் முடி கிருபை தான் ஆன்ட்டு இப்போ மக எல்லா இடத்துலையுமே இப்போ ஆண்டவர் அவளுக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு நல்லா ஊழியம் செய்கிறாங்க. எங்கள் மக காரைக்குடியில் போகிறாங்க, அங்கே வந்து ஒரு கிறிஸ்துவம் கிடையாது. தெரியும், அது ஒரு காரைக்குடி ராமநாதபுரம் இந்த சைடு எல்லாமே கிறிஸ்தவங்க ரொம்ப பிச்சாராக இருக்கும். அவர் என்ன சாம் சுந்தர என்ன செய்துட்டார், அனுப்பிச்சிட்டாரு, நீங்கள் போங்க. ஆனால் நிறைய உபத்திரப்பட்டேன் என் ஊழியத்தில் வந்து. மகளுக்கு ஒரு மாதிரி பெம்ஸ் மாதிரி உடம்பெல்லாம் இதுவாகி ரொம்ப கஷ்டப்பட்டா. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் நாங்கள் எங்கள் விசுவாசத்தை விடலை. கர்த்தர் குணமாக்குவார். அதே மாதிரி குணமாக்குனாரு. இப்போ அங்கே காரைக்குடி போயிட்டாங்க. அவங்க போன பிறப்ப ஒரு 4 வருஷமாக ஊழியம் செய்கிறாங்க, 2 பேர் கூட வரல. அப்போது கடைசியில் ஒரு வீடு வந்து வாடகை கிடையாது. இப்போ ஒரு வாடகை இருந்தாங்க ஃபஸ்ட்டில். அவங்க வாடகை காலி பண்ண சொல்லிட்டாங்க. காலி பண்ண சொல்லிட்ட பிறகு வீடு வாடகை கேட்டால் எங்கேயுமே வாடகை கிடைக்கல.
ஆனால் இதுக்கு மட்டும் கிடைக்குது. ஏதோ ஒரு 3 லட்சம் கொடுத்தா ப்ளீஸ் அது வந்து கிடைக்குதுன்னு சொன்னாங்க. 3 லட்சம் எங்கே கிடைக்கல. எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க, எங்கள் மக பண்ணாங்க, அப்பா இந்த மாதிரி இருக்குது, 3 லட்சம் வேணும். ஏம்மா நான் வேணா ஒரு 30,000 தருவேன், எனக்கு அப்படி எந்தாலும் முடியல, இப்போது முடியாதுமான்ட்டேன். இவங்க என்ன செய்தாங்க, மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டாங்க. அவங்க நைட்டில் ஜெபம் பண்ணாங்க, எங்கள் மகளும் எங்கள் மருமகனும். ஆண்டவரே, இந்த காரைக்குடி ஊழியத்தில் நீங்கள் எங்களை எட்டுன்னு வந்திருந்தா எங்கள் காலையில் எனக்கு 3 லட்ச ரூபாய் வேணும். அந்த நைட்டு ஜெபம் பண்ணுறான். இன்னொருத்தருக்கு அது ஷாக் ஆகிக்குது. அவர் ஒரு பிராமணர், அவராண்டு ஆண்டவர் பேசிக்கிறாரு. இந்த மாதிரி காரைக்குடியிலேருந்து ஊரில் கிறிஸ்தவங்க இல்லை, இங்கே போய் கிறிஸ்தவங்கிட்ட எங்கே பேச, கிறிஸ்தவம் இல்லைன்ட்டு பிராமண வீட்டுக்கு போயிட்டார். அவரு நேராக வந்துக்கிறாரு வீட்டை தேடி. இந்த மாதிரி நீ இப்போ அவனுக்கு உதவி செய்யணும், 3 லட்சம் கொடுன்னுக்கிறாரு. நேராக வந்து 3 லட்சம் கொடுத்துட்டு போயிட்டாரு. பாருங்க, கிறிஸ்தவங்கிட்ட பேசினா கூட கொடுத்துட்டு போனான்னு தெரியல. கொடுத்துட்டு கர்த்தர் பேசினாரு, கொடுக்க சொன்னார். அதோடு இல்லையா, அந்த 3 லட்சம் கொடுத்தது மட்டும் இல்லை, அவர் சர்ச்சைக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க சர்ச்சைக்கு, அவர் சர்ச்சைக்கு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நீ காசு கேட்ட, நான் காசும் கொடுத்துட்டு 4 வருஷமாக உனக்கு ஆத்மாவே கொடுக்கல, உனக்கு ஆத்மாவையும் கொடுக்குறேன். ஒன்று கேட்ட, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக ஊழியத்துக்கு காசையும் கொடுத்துட்டு உனக்கு ஆத்மா வேணும்ல, இந்தா அது கொடுத்து. அது இன்னொரு காரியம் இருங்க, இப்போ லேண்டை வாங்கி கொடுத்துட்டாருங்க. 14 லட்சத்தில் லேண்ட் வாங்கி கொடுத்துக்கிறாரு அவர். பாருங்க, அவரே ஆண்டவரால் செய்யும். அப்போ நம்ம நினைப்போம், காரைக்குடியில் கிறிஸ்தவங்க இல்லையே, காரைக்குடியில் இயேசு இருக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டம் அங்கே ஊழியம் செய்யும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த கல்லில் நார் உரிக்கிற மாதிரி தாங்க. மக போயிட்டாலே ஒரு பிராமினே உரிச்சிட்டாரு. நீ மக ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டு போயிட்டாங்க. அவரு ரேஷன் சாப்பிட்றாரியா, அவன் பசங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாரு, வைராக்கியமாயிட்டார் மனுஷன். அவங்க அப்பா தைரியம் அவளுக்கு. இவங்களா கொடுப்பு உடன் ஊழியக்காரா இருக்காரு, இப்போ ஊழியக்காராயிட்டாரு. இன்னொரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்கள. இப்போ 2 மணி நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களும் ஊழியத்தாங்க. எங்கள் மகளை இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, அந்த காரைக்குள்ளே போயிட்டு பக்கத்தில் ஒரு ஊரில் போய் ட்ராக்ஸ் கூட கொடுக்கல, பேசிக்கிட்டு தான் வந்துருக்குறாங்க. அவ்வளோதான், அந்த ஆர்எஸ் கார்டுக்கு வந்துட்டாங்க. நீ ஏன் அவங்களோட பேசினா என்னையா இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் இவங்க வரல. இப்போ எங்கள் மகளும் இன்னொரு பொண்ணு போய்க்குது வீட்டுக்கு. எங்கள் மருமகன் என்ன வரலன்ட்டு ஃபோன் பண்ணுற, ஃபோனும் கட் பண்ணிட்டுக்கிறாங்க. ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சுட்டானு. அவனா அவ்வளோ கொடுமை பண்ணிட்டானுங்க. அந்த நைட்டு பூரா அந்த எஸ்ஐ கூட இந்த மாதிரி தான் எங்கள் மகளை தான் திட்டிக்குது, உனிய ட்ராக்ஸ் கூட கொடுக்கல. அப்புறமா அந்த ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் இவருக்கு தெரிஞ்சது, கிரேஸ் மாவுக்கு. அவர் வந்து பார்த்துட்டு, என்ன ஒரு லேடிஸை வாங்கி இது மாதிரி பண்ணுறீங்க, அந்த பிள்ளைங்க எல்லாம் அவங்க வந்து பிரசாரம் பண்ண வரலன்னு சொல்லிட்டாங்க, அது ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. அப்புறம் அந்த ஃபோன் வாங்கி அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி அவர் என்ன பண்ணார், பக்கத்தில் இருக்க பாஸ்டர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டார். நைட்டு 12 மணி, எல்லாம் 12 மணிங்கய்யா. மக அந்த 2 இனிமேல் நீங்களாம் பிரசாரம் பண்ணக்கூடாது, சைன் பண்ணணும். நான் ஏன் சைன் பண்ணணும் எழுத்துருக்கா, பயப்படவே இல்லாவா, நான் எதுக்கு சைன் பண்ணோம், நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது, நாங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறோமா கண்டி, நீங்கள் வந்து ஏற்றுங்கன்னு நாங்கள் சொல்ல, அவங்க விருப்பம், ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவங்களுடைய விருப்பம். நான் வந்து உங்களை வந்து கட்டாயம் பண்ணல ஆன்ட்டு நல்லா போல்டாக பேசியிருக்கா. என்ன நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, மற்றதுக்கெல்லாம் வாயை திறக்கல, இதுக்கு மட்டும் வாயை திறக்கிறேன், இதுக்கு மட்டும் வாய் எங்கேருந்து வருதுன்னு பயங்கரமாக பேசியிருக்கான் அந்த ஏடு. அப்புறமா அதை எதுக்குமா அப்போ பேசலாம், சரி நீ எழுதி கூட, நான் இதெல்லாம் எழுத மாட்டேன், நான் சுவிசேஷம் நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் செய்வோம், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறதே, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணால் நீங்கள் அப்புறம் நீங்கள் எதனா பண்ணிக்கோங்க அன்ட்டு அவள் தைரியமாக சொல்லியிருக்கா. சொன்ன பிறப்பா அப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க, வேன் எடுத்து எல்லா பாஸும் காரைக்குடியில் இருக்க எல்லா பேரும் வேன் எடுத்துகிட்டு பஸ் எல்லாம் வந்துட்டா பாரு. பார்த்துட்டு எல்லாருக்கும் பயம் வந்துச்சு, பரவாயில்ல இவங்க பெரிய ஆளுங்க போல இருக்கு அன்ட்டு. அதான் ஒரு இது கஷ்டப்பட்டா எல்லாரும் வந்து கை கோத்துட்டாங்க. இன்னொரு காரியம் போய்து என்ன ஆயிடுச்சுன்னா, பேப்பரில் போடுறான் கிறிஸ்தவங்கள் இவங்களை வந்து எஸ்ஐ கூட அவங்களுக்கு உடஞ்சா இருக்கிறான், இவங்களுக்கு உடஞ்சா நான் எங்களுக்கு உடஞ்சா அது மாதிரி. மறுநாள் என்ன பண்ணிட்டானுங்க, இவங்க கிறிஸ்தவங்களுக்காக தான் பேசினானுங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அவங்க நேமெல்லாம் சொல்லி பெரிய போஸ்ட் விட்டானுங்க, ஃபுல்லாக போஸ்ட் விட்டானுங்க. எங்கள் மருமகன் அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து எங்கிட்ட காட்டினார், ஏம்மா ஏசப்பா எந்த பிரச்சனையும் போலீஸ் ஸ்டேஷன் அவங்களுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு நாங்கள் நல்லா ப்ரேயர் பண்ண விசுவாசிங்கெல்லாம். அப்புறம் அதை அப்படியே சால்வ் பண்ணிட்டு அந்த கிராமத்துலேயே போய் மறுபடியும் ஊழியம் செஞ்சாங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, ஒரு இடைவேளைக்கு பிறகு தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடரும். தேவனால் எல்லாம் கூடும்.
இடைவேளைக்கு பிறகு.